திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ராமசுந்தரம், இந்த மழை பாதிப்புகள்லாம் சரி செய்யும் பணியெல்லாம் தொடங்கி இருக்கிறதா? இப்போது மழை நிலவரம் அந்த பகுதியில் என்னவா இருக்கு? நேற்று காலை முதல் பெய்த மழை 3:30 மணி அளவில் சற்று வெறிக்க தொடங்கியது. தொடர்ந்து விட்டு விட்டு பெய்து வருகிறது. காலை 3:30 மணியிலிருந்து தொடர்ந்து விட்டு விட்டு பெய்து வரக்கூடிய நிலையில் ஆங்காங்கே தண்ணீர் அதாவது சாலைகளில் சூழ்ந்திருக்கிறது. கால்வாய்கள், அதாவது ஆற்றிலிருந்து அணைகளில் இருந்து அதிகப்படியான தண்ணீர் திறக்கப்படாத போதிலும் வயல்வெளி, அதே போல் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் பெய்த மழை உள்ளிட்டவையின் காரணமாக ஆற்று பகுதியில் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டு 40,000 கனஅடிக்கு மேலே தண்ணீர் போய் கொண்டிருக்கிறது. அதே போல் கால்வாய்கள், அனைத்து பகுதியிலும் உள்ள கால்வாய்களும் நிரம்பி சாலைகளில் தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. நெல்லை டவுன் பகுதியை பொறுத்தவரைக்கும் டவுன் மவுண்ட் ரோடு, அதாவது பாபநாசம் தென்காசி செல்லக்கூடிய இந்த பிரதான சாலை, அதே போல காட்சி மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த பிரதான சாலைகள் முழுவதுமே தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. கால்வாயை ஒட்டி உள்ள பல்வேறு பகுதிகள் தண்ணீரில் குடியிருப்புகள் முற்றிலும் மூழ்கி இருப்பதனால பொதுமக்கள் வெளியேற முடியாத ஒரு நிலை இருந்து வருகிறது. இது தவிர பாளையங்கோட்டை பகுதியில் பார்க்கும்போது மணக்காவளம் நகர், அதே போல கேடிசி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் தண்ணீர் குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கிறது. அதே போல முக்கூடல் சாலை, அதாவது முக்கூடல் இருந்து சேரன் மகாதேவி பகுதி செல்லக்கூடிய அந்த சாலையில் அதிகப்படியான தண்ணீர் செல்வதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பிலே ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டு அந்த பகுதியில் பொதுமக்கள் கவனமுடன் செல்ல வேண்டும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த சாலைகளில் அதிக அளவிலான தண்ணீர் முக்கூடல் சாலையில் சென்று கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் விட்டு விட்டு தொடர்ந்து தற்போது மீண்டும் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் மீண்டும் தண்ணீர் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதி பொதுமக்களும் அச்சத்தில் இருக்கிறார்கள். கடந்த டிசம்பர் மாதம் இதே போல பெய்த கனமழையின் காரணமாக 2-3 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் அதிக அளவில் சாலையில் சென்றது. அதிகமான குடியிருப்புகள் மிகுந்த பாதிப்புக்குள்ளானது. இது போன்ற பல்வேறு பகுதிகளில் பாதிப்பு இருந்த நிலையில் அந்த பயத்தின் காரணமாகவே தற்போது பொதுமக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அச்சம் கொள்ள வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அறிவுறுத்தி வரக்கூடிய சூழலில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து பொதுமக்களை மீட்கக்கூடிய பணியிலும் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிகபட்சமாக ஊத்து பகுதியில் 50 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. அதே போல நாலுமுக்கு பகுதியில் 26 சென்டிமீட்டரும், வீரநல்லூர் பகுதியில் 26 சென்டிமீட்டரும், சீதப்பரப்பநல்லூர், சுத்தமல்லி பகுதிகளிலும் 26 சென்டிமீட்டர் மழையானது பெய்து வருகிறது. தொடர்ந்து விட்டு மழை பெய்து வரக்கூடிய நிலையில் பொதுமக்களின் அத்தியாவசிய பணிகளும் தொடர்ந்து பாதிப்பு உள்ளாயிருக்கிறது. பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விட்ட போதிலும் அந்த பொதுமக்கள் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு நிலை இருந்து வருகிறது. சாலைகளில் அதிக அளவு பெருக்கெடுத்து தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய பகுதியில் தண்ணீர் அதிகப்படியாக சூழ்வதற்கு காரணமாக இந்த கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படவில்லை என்பது இந்த பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.